காட்டு வழி கால்நடையா போற தம்பி, பொழுதாகும் முன்னே போற இடம் சேர்ந்து விடு. நம்ம போறது ரொம்ப பயங்கரமான மலைதான். அந்த மலை அந்த மலைதான். அந்த மலையா புலி வருமோ இங்க வருமோ பல அபாயங்களை தாண்டி இந்த 5 பேரினுடைய பயணம் தொடருது. இவர் தான் அனந்த் சுப்பிரமணியன், சௌந்தரராஜ், கணேஷ், தீபக். ரொம்ப கடினமான பாபாஜியாலே நெருங்க முடியாத கேவா நாங்க நெருங்க போறோம். இதுக்கு ரொம்ப மன தைரியமும் இதுவும் தேவை. ஏதோ நாங்க கடுமையான ட்ரெக்கிங் பழகி இருக்கிறதுனால எங்களுக்கு இது போன்ற இதெல்லாம் ஒரு ட்ரெக்கிங் பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்மணியினால வரணும். இது ஒரு அடர்ந்த காடு. இப்ப நாங்க போற இடம் வந்து முடிவெட்டி வேங்கியோட பாதை. இந்த பாதையாதான் முடிவெட்டி வேங்க சுத்திட்டு இருக்கான்னு பல காலமா சொல்லிட்டு இருக்காங்க. முடிவெட்டி வேங்கி இங்க இருக்காரா, அங்க இருக்காரா, அங்க இருக்காரா, இதை தேடிபடி தான் நாங்க போறோம். வாங்க செல்வோம். அப்படியே வண்டி இத பாருங்க, ராஜ்நாத் புத்து சொல்லுங்க கணேஷ், மூச்சு எப்படி வாங்குது? நாங்க ரொம்ப 300 படிக்கட்டுக்கு மேல நடந்து வந்திருக்கோம். இது பாக்க 420 படிக்கட்டு. நாங்க 420 படிக்கட்டுக்கு மேல நடந்து வந்திருக்கோம். எல்லாருக்கும் கொஞ்சம் களைப்பா இருக்கு. தண்ணி குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தீபக் தண்ணி எடுத்தாங்க. தீபக் 420 படி நடந்ததுனால கைலாசுக்கு கொஞ்சம் புத்தி சாதனம் எல்லாம் திருசூல் என்னன்றத நம்ம கண்டுபிடிக்க ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கும். எதுவும் சொல்றது இல்ல, இவனுங்களே எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. இந்த வழிலாம் இப்ப போய் ஆகணும். அநேகமா இது அருவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அதிகமா நடந்தா சீக்கிரம் மலை உச்சிக்கு போயிடலாம். Oh my god, சீக்கிரம் நடக்கணும். crocodile எல்லாம் இருக்கு நாங்க எதிர்பார்க்கிறோம். நம்மளால முடியும். ஒண்ணும் முடியல. எல்லாருமே ரொம்ப களைப்படைஞ்சு சௌந்தர் வாந்திலாம் எடுத்துட்டு படுத்து கிடக்குறான். பேட்டரி வேற கம்மியா இருக்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. இது ரொம்ப கஷ்டமான வழி. இதுவரையும் நடந்தது ஸ்டெப்ஸ் தான். இனிமே நடக்க போறது பாறை. அதுக்கப்புறம் இன்னும் மலைப்பாறை எல்லாம் வருது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேல ஒரு சிவன் கோயில் இருக்கு, அந்த இடம் தான் கோயில். கூட ஆசிரமமும் இருக்கு. இந்த வழி ரொம்ப கஷ்டமா இருக்கு. குரங்கு அதிகமா இருக்கு. எப்படி போறதுன்னு தெரியல. வாங்க பாப்போம். போக்குவரத்து ரொம்ப அடர்ந்த ஒரு பனிமேடு காடு. பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வரைக்கும் படிக்கட்டு இருந்தது, இப்ப படிக்கட்டும் இல்ல. இடமும் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்குது. குரங்கு வேற ஜாஸ்தியா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அங்க ஏற்கனவே நம்ம சவுந்தர் ஆஃப் பாயில் போட்டாரு. அங்க அனந்த சுப்பிரமணியன் கத்திக்கிட்டே இருக்காரு. அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். வாங்க அனந்த சுப்பிரமணியன், இங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் வாங்க. போலாம். இப்ப பாத்தீங்கன்னா மணி 5 ஆயிடுச்சு. இனிமே மேல ஏறதுக்கு ஒரு 6 ஆயிடும்னு பேசிக்கிறாங்க. எப்படி போறோம்னு தெரியல. போயிட்டு திருப்பி இறங்குறதுக்கு எப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடும். கண்டிப்பா அங்க மேல என்னதான் இருந்து நாங்க பார்த்தே ஆனோங்க. கண்டிப்பா பாப்போம் வாங்க. என்னாச்சு கணேஷ், பேட்டரி இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருக்கு, பேட்டரி இல்ல. உங்களுக்கு எப்படி நாங்க சொல்ல போறோன்னே தெரியல. ரொம்ப அடர்ந்தானா அங்க மக்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் இருக்காங்க. தூரத்துல போனா சிவன் கோயில் வந்துடும் நினைக்கிறோம். நான் இப்போ நிலைமைக்கு பேட்டரி இல்லைன்றதுனால உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா என்ன நடக்குதுன்னு எங்களால் காட்ட முடியல. கண்டிப்பா நாங்கள் இது முடிச்சுட்டு வந்துட்டு எப்படி எவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ற சார்ஜ் பண்ணிடுறோம். எங்கள் தீபக் வந்து கவுத்துட்டாரு பேட்டரியை சார்ஜ் போடாமல். ஸோ இத்தனை தூரம் வந்ததே இந்த கேமரா எடுத்தது பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக இங்கே என்ன நடக்குதுன்றதை ஒன்று இது பண்ணிகிட்டே இருப்போம். பேட்டரி இன்னும் ஸ்டாப் பார்த்து இன்னும் 10 செகண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் எவ்வளோ தூரம் போக முடியுன்றது நான் உங்களுக்கு வீடியோவே காமிச்சிருக்கோம். வாங்க கணேஷ். ரொம்ப கஷ்டமா இருக்கு, வழியெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துட்டே இருக்காங்க. கல்லு முள்ளுமா இருக்கு, ஆள் நடமாட்டம் கொஞ்சம் தான் இருக்கு. ஆஃப் ஆனே டக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க கணேஷ். ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேட்டரி ஆஃப் ஆக போகுது. முடிஞ்சது, நெருந்திருச்சு.
நான் உட்கார்ந்து ரெஸ்ட் இல்லடா. போய் குரங்கு வயிறு படுத்துட்டாங்க. பிசிக்கலா ஃபிட்டா இருக்கானே நானும் கைலாஸ் மட்டும்தான். வேத்து பண்ணாலும் தப்பு கிடையாது. நல்லா காவடி. வாவ், யூ வில் டு இட் அப்படின்னு சூர்யா மாதிரி. காவடி. இப்போ வந்து உங்க வியூல இருந்து எப்படி இருக்குது பாப்போம். எங்க வீட்ல இருந்து பார்த்தா இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க. மழையே கிடையாது. பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல மழை இல்லாம என்ன அருவியா? எங்க வீட்டு மாடி பட்டிக்கிட்டு போற மாதிரி இருக்கு. மேல ஒரு ரூம் இருந்தா தூங்கிடுவேன். இல்ல நாங்க இன்டர்வியூ ட்ரெஸ் பண்றோம் போதும். தேங்க்யூ. பசங்க வந்தா இன்னும் காமெடியா இருந்திருக்கும். என்ன காமெடியா இருந்திருக்கும்? யாருமே ஏறி இருக்க மாட்டான். மொத படியில இருந்திருப்பான். ஐயோ இறங்கும் போது இருக்குங்க. அப்படியே என் டைலாக பிட் அடிக்குது. நீ சொல்லு வச்சு. ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்படியே வா. அறிவில வாடா இல்ல வீடியோ மச்சி. வெலோ வெலோ நீ யார் பதில் சொல்றீங்க? வீடியோடா மணியது விளையாடாதடா. ஏய் ஆனந்த் என்ன புள்ளத்தனம் பண்ணிட்டு. என்னடா பண்ணா இப்போ அவன்? ஆனந்த் என்ன வருஷம் சும்மா தண்ணியா செஞ்சு எடுக்கறானே நம்மள விட்டு. ஆனந்த் என்ன வருஷம்? யா அப்சல்யூட்லி சென்னை. சி சாரி இஸ் திஸ் என்னடா? ஐயோ பல மருதமலை. மருதமலை. இங்க தேடுறான் மாமா.